வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2 நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இருந்து 2 ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 5 மார்க்லயும் 10 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Compute income under the head income from other sources of Tirumadi Rajamani. Director fee 20,000, interest from bank 6,000, income from undisclosed source 24,000, dividend on shares 12,800, ground rent 600. பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதுல ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா டிவிடெண்டுமே என்ன கொடுத்துட்டாங்க? கிராஸ் தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு நெட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம கிராஸ் அப் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். இதுல டைரக்டா அவங்களே கிராஸ் கொடுத்ததுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். ஓகே, எஸ், இப்ப போடலாமா? முதல்ல டைரக்டா ஃபீ 20,000 போட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் 6,000 போட்டாச்சு. undisclosed source 24,000 போட்டாச்சு. dividend 12,800 போட்டாச்சு. ground rent 600 போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் 63,400. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ், மிஸ்டர் கண்ணன் submit the following information. Expenses on race horses at Bangalore 4 lakh, expenses on race horses at Delhi 6 lakh, stake of money earned by horses at Bangalore 5 lakh, Delhi 3 lakh. பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரேஸ் ஹார்ஸ்க்காக பெங்களூர்ல ஒரு 4 லேக்கும் டெல்லியில ஒரு 6 லேக். இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸையும் எதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேக் மணில இருந்து தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். வேற எந்த ஒரு இன்கமையும் நம்ம இதுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க ஸ்டேக் மணி பாருங்களேன், பெங்களூர்ல ஒரு 5 லேக்கும் டெல்லியில ஒரு 3 லேக்கும் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையுமே நம்ம இந்த ஸ்டேக் மணில இருந்து டிடெக்ட் பண்ணலாம். இப்ப இது 4 லேக், இது 6 லேக், மொத்தம் பாத்தீங்கன்னா 10 லேக் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஆனா ஸ்டேக் மணி பாத்தீங்கன்னா 5 + 3 8 லேக் தான். அப்ப 2 லேக் பாத்தீங்கன்னா லாஸ் தான். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா செட் ஆஃப் எதுலயுமே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் ஆன் ஹார்ஸ் ரேஸ் வந்து ஸ்டேக் மணில தான் நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும். சோ அதனால நம்ம இதை கேரி ஃபார்வர்ட் பண்றோம். ஓகே, எத்தனை இயர்ஸ்க்கு இது கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். இதை நம்ம செட் ஆஃப்ல பாத்துருக்கோம் இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் பாருங்க. மிஸ்டர் கண்ணன் ரிசீவ்ட் rupees 1,26,000 on betting during horse race at Bangalore. ஹார்ஸ் ரேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து பெட்டிங்ல வின் பண்ணிருக்காரு. எவ்வளவு அப்படின்னா 1,26,000. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1,26,000ன்றது என்ன அமௌண்ட் அப்படின்னா நெட் அமௌண்ட். ஏன் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க. ரிசீவ்டுனா நெட்னு அர்த்தம். டிடிஎஸ் புடிச்ச பிறகு வந்திருக்கு. அப்ப நம்ம இதை கிராஸ் அப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கண்ணன் ஆல்சோ ரிசீவ்ட் rupees 49,000 as லாட்டரி வின்னிங். லாட்டரியில இருந்து 49,000 கண்ணன் ஏர்ன் பண்ணிருக்காரு, வின் பண்ணிருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா ரிசீவ்டுன்னு கொடுத்திருக்கு. அப்ப இதுவும் வந்து என்ன அமௌண்ட் அப்படின்னா நெட் அமௌண்ட். சோ நம்ம கிராஸ் அப் பண்ணணும் இதையும். இதுக்கெல்லாம் டிடிஎஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் இன்கம்க்கு 30% டிடிஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அண்ட் இஸ் வின்னிங் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ் வேர் rupees 20,000 டியூரிங் த இயர். இது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து டிடிஎஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா வின்னிங் ஃப்ரம் கார்ட் கேம் அப்படின்னா அவங்க அமௌண்ட் ஒன் பண்ணது அதுதான் கொடுத்திருக்காங்களே தவிர இவர் ரிசீவ் பண்ணல. ஓகே, அப்ப இந்த 20,000 தான் அவங்களோட கிராஸ் அமௌண்ட்னே அர்த்தம். ஓகே, இது ரெண்டும் நெட் அமௌண்ட். எதனால சொல்றோம் அப்படின்னா ரிசீவ்டுன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா வெறும் வின்னிங் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ் வேர் 20,000 டியூரிங் த இயர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இதை நம்ம கிராஸ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? பாருங்க, முதல்ல ஸ்டேக் மணி எழுதிக்கலாம். பெங்களூர்ல ஏர்ன் பண்ணது 5 லேக், அப்புறம் டெல்லி இது ஒரு 3 லேக், மொத்தம் ஸ்டேக் மணி 8 லேக். இதுல எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 4 லேக் அண்ட் டெல்லியில 6 லேக், மொத்தம் 10 லேக். அப்ப 8 லேக்ல 10 லேக் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்ம கிட்ட 2 லேக். இந்த 2 லேக் பாத்தீங்கன்னா லாஸ். ஓகே, லாஸ் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரேஸ் ஹார்ஸ் டு பி கேரி ஃபார்வர்ட். இது எது கூடயும் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் ஸ்டேக் மணி இருந்துச்சு அப்படின்னா அதுலதான் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் கண்ணன் ரிசீவ் பண்ணார்ல பெட்டிங்ல, அதை நம்ம போடலாம். பாருங்க,
ஹார்ஸ் ரேஸ் பெட்டிங். ஓகே, 1,26,000 into 100 divided by 70. இதுதான் நம்ம gross up பண்றது. அப்போ 1,80,000 வருது. நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம், பெட்டிங்க்கு டிடிஎஸ் கிடையாது அப்படின்னு சொன்னோமே, இதுக்கு வந்து பெட்டிங் இருக்கு ஆனா நீங்க gross up பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கேட்கலாம். இது பாத்தீங்கன்னா பெட்டிங் டியூரிங் ஹார்ஸ் ரேஸ் தான், இதுக்கு உண்டு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணன் ரிசீவ் பண்ணிருக்காருல லாட்டரி வின்னிங் 49,000, அதை நம்ம gross up பண்றோம். 49,000 into 100 divided by 70 பாத்தீங்கன்னா 70,000 வருது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா கார்ட் கேம்ஸ்ல வின்னிங்ன்றது ரிசீவ்டு கிடையாது. இது வந்து என்ன அமௌண்ட்? கிராஸ் அப் அமௌண்டே தான். அதனால அது அப்படியே 20,000 எடுத்து போட்டுக்கிட்டோம். இப்போ முதல்ல இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளவு பாருங்க, 1,80,000 plus 70 plus 20, மொத்தம் பாத்தீங்கன்னா 2,70,000. இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஈஸியா இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.